ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோட்டோ கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மைனிங் தான் கைஸ் போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம சின்ன பேஸ் மாதிரி கட்டி நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணி பெட் இல்லாமல் தவிச்சு ஜாம்பிஸ் கிட்டலாம் சண்டை போட்டிருப்போம். இந்த வீடியோவில் அதெல்லாம் இது பண்ண போதில்லை கைஸ். நம்ம நேராக மைனிங் அதான் கைஸ் போகிறோம். ஏன்னா நமக்கு அயன் எதுவுமே இல்லை, ஸ்கோலும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேம்பு எடுத்துவோம். ஏன்னா இங்கே வந்து பாண்டாலாம் இருக்கும் கைஸ் நிறையா. அது மாதிரி பாண்டாலாம் டேர்ம் பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சு கட்டி போட்டுடலாம் கைஸ். ஆனால் கட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் நம்ம இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே கூட நம்ம இது தான் சின்ன வீடு ஆயிடுச்சான். ஆனால் ஃபஸ்ட்டு அதை அப்புறமா பண்ணலாம். இங்கே ஒரு நட்டு வச்சுருவோம் கைஸ்னா. இப்போ வந்து இது இன்னும் நிறையா அது நிறையா கிடைக்கலாம் கைஸ். அதனால் வந்து நம்ம நட்டு வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் கைஸ். பேம்புலாம் இப்போதைக்கு தேவைப்படாது. நான் அப்புறம் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் கைஸ். நம்மளுக்கு என்ன தேவைப்படும். இங்கே வாட்டர் மெலன் தான் நிறையா கைஸ் சொல்கிறேன். பம்கின்லாம் இருந்தால் கூட அதில் லைட் மாதிரி செய்யலாம். ஆனால் நம்மகிட்ட இப்போ டார்ச் கோலும் இல்லை, சார்கோலும் இல்லை கைஸ். உட்டு தான் நம்ம வெட்டணும். நம்மளுக்கு டார்ச் இங்கே நான் கேவ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா கேவ் இருந்தால் நம்ம அதில் ஈஸியாக எடுக்கலாம் கைஸ். கோல்லாம் கேவில் வந்து அப்படியே கிட்டக்கே அப்படியே டக்குன்னு கேவுக்குள்ளே போனோடனே கோல் இருக்கும். அயன் கூட சீக்கிரமாக ஆயிடலாம். அப்படியே நம்ம கேவுக்குள்ளே போனோடனே அயன்லாம் நிறையா கழிச்சிடும் கைஸ். அது கேவுக்குள்ளே வந்து டக்குன்னு கழிச்சிடும். ஆனால் மைனிங்லாம் போனால் கொஞ்சம் அடியில் போட்டு இருக்கும். ஆனால் நம்ம கேவுக்குள்ளே போய் தான் கைஸ் பார்க்கணும். ஈஸியாக இருக்கும் கைஸ். ஆனால் கேவ் இங்கே எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். சுத்தமாக இல்லை கைஸ் இங்கே கேவு. அதனால் நம்ம கேவ் எதுவும் இல்லாதனால நம்ம மைனிங்கே இறங்கலாம் கைஸ். ஏன்னா கேவ் இருக்கான்னு தேடுறதுல டைமிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. அதனால் நம்ம நேராக மைனிங் இறங்கலாம் கைஸ். மைனிங் இறங்கி டக்கு டக்குன்னு அடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் மைனிங்லேயும் ஆயின்றது கஷ்டம் தான். ஆனால் இப்படி நம்மளுக்கு கோல் இல்லைனா சார்கோல் வேணும் கைஸ். அதுக்கு நம்ம வந்து உட்டுலாம் நிறையா மைன் பண்ணு. உட்டு நிறையா மைன் பண்ணால் தான் அதில் சார்கோல் செய்ய முடியும். சார்கோல் செஞ்சு அதில் எது லைட் செய்யலாம். சரி, நம்ம இன்றைக்கி இதே இதோட முடிச்சிக்கலாம். தூங்கிட்டு காலில் பார்க்கலாங்க கைஸ். சரி, இப்போ எந்த கைஸ் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மைனிங் தான் கைஸ் போக போகிறோம். மைனிங் ஃபஸ்ட்டு நம்ம உட்டுலாம் எடுத்துக்கணும் கைஸ். உட்டுக்கு வந்து நம்ம ஏன்னா உட்டு எடுத்துனா தான் நம்ம சார்கோல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்துப்போம். ஏன்னா மைனிங்கில் போய்ட்டு அப்புறம் அங்கே எதுவும் ஃபுட்டு கிடைக்காது கைஸ். செய்வாங்க கைஸ். இப்போ நம்மகிட்ட உட்டு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். கம்மியாக உட்டே இல்லை கைஸ், சுத்தமாக இல்லை நம்மகிட்ட. ஆனால் லோகு தான் இருக்குது, 40 இருக்குது. ஆனால் உட்டு வேணும் கைஸ். இப்போ ஃபுட்டுலாம் இப்படியே இருக்குது. அந்த வாட்டர் மெலன்லாம் தேவைப்படாது. ஸ்டிக்ஸும் அங்கேயே இருக்கணும் கைஸ். இந்த பேண்டாக தான் இருக்கான்னு அப்புறமா பார்க்கலாம் கைஸ். நான் அது இருந்தால் நம்ம அதை இந்த வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட் இந்த நம்ம டோரை வந்து நம்ம தப்பாக செட் பண்ணுறோங்க கைஸ். நம்ம அவசரத்துக்கு செட் பண்ணதுனால டோரை ஒழுங்காக செட் பண்ணல கைஸ். இந்த நம்ம டோரை வந்து இந்த வெல் பக்கமாக இருந்து நின்று செட் பண்ணால் வந்து இது கரெக்டாக வரும் பாருங்க கைஸ். இந்த சவரோட வெளில வரும். நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும் கைஸ். சரி, நம்ம வந்து உட்டு தான் கைஸ் எடுக்க போகிறோம். நான் வந்து உட்டு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் கைஸ். நான் இப்போ வந்து நம்மளுக்கு உட்டு நிறைய தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் கோல் செஞ்சால் பத்தாது கைஸ். கொஞ்சம் உட்டு நிறையவே எடுக்கணும் கைஸ். அதனால் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ் கொஞ்சம் உட்டு ஃபஸ்ட்டு. இன்னும் இவ்வளோ பெரிய மரமாகுது. நல்லா பெரிய இங்கே வந்து நம்ம இந்த மரத்தை வந்து மறுபடியும் நட்டு வைக்கணும் கைஸ். இங்கே சாம்பிளிங்கு அந்த சாம்பிளிங்லாம் நட்டு வச்சா தான் மறுபடியும் நம்மளை இங்கே பெரிய ட்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். அங்கே இருக்குது கைஸ் பாண்டா. இந்த பாண்டா என்ன கைஸ் நம்ம வச்சு நம்ம பேம்பு போய் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ கண் இப்படி இருக்குது. இப்போ வேண்டிய பேம்பு எடுத்துகிட்டு வந்தால் நான் பேம்பு பார்த்தாலே பின்னாடியே வரும் கைஸ் பாண்டா. அது எப்படியாச்சும் உள்ளே கூட்டு வந்துடணும் கைஸ். இன்றைக்கி அதை உள்ளே கூட்டு வரோம். அதை இங்கேயே எதாவது கட்டி போட்டு லாக் பண்ணி வைக்கிறோம் கைஸ். என்ன பண்ணுறோம் சொன்ன கைஸ். பார்த்தீங்கன்னா பாண்டா பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே வந்துச்சு கைஸ். கைஸ் உட்காந்து சாப்பிடுது. நான் அப்படியே சாப்பிடாதோ கைஸ். சாப்பிடுதா இல்லையா என்ன கைஸ்? சாப்பிட சொன்னால் மேலேயும் கீழேயும் கை ஆட்டிகிட்டு இருக்குது. இது இன்னும் செய்யாதில்ல. என்ன உள்ளே வருதா பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. பார்க்குது கைஸ். வருது கைஸ். என்ன வருது? வருது கைஸ். நினச்ச மாதிரியே உள்ளே வருது கைஸ். இதை உள்ளே வச்சு நீ லாக் பண்ணுறோம். சித்திரவதை பண்ணுறோம் இந்த பாண்டாவை. எல்லாம் குன்ஃபு பாண்டா தான் கேள்விப்படுறீங்க. இது சாப்பாடு பாண்டா. நான் கைஸ் விட்டா ஏறி வந்துடும் போல இருக்குது. இதை லாக் பண்ணுறோம் கைஸ். இங்கே அவனுக்கு கொடுத்து சாப்பிடுது. மிஷத்தை வந்து செஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம உட்டை கலெக்ட் பண்ண போயிடலாம் கைஸ். இன்னும் நம்மளுக்கு நிறைய உட்டு தேவைப்படும். அப்படியே சாப்பிட்ணும். வெள்ளையில் வந்து அவ்வளோதான். நம்ம வெளில வந்துடலாம் கைஸ். அப்புறம் நம்மளையும் உள்ள வச்சு நம்மளே லாக் பண்ணிப்போம். டோரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் போதும். பாண்டா உள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. அது எங்கே உள்ளே இருக்குது கைஸ். கவலைப்பட தேவையில்ல, அது அங்கே இருக்குது. நம்ம வந்து இப்போ மைனிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுக்க போகிறோம் கைஸ். அதுக்கு மெயினாக சார்கோல் தேவை. அதுக்கு மெயினாக உட்டு தேவை.
இந்த ரெண்டுத்துக்கும் எல்லாமே தேவை. நம்ம வந்து வுட்டெலாம் எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ நம்மளுக்கு வந்து இருக்குது ஃபுட்டு இருக்குது கைஸ். ஆனால் இங்கே ஃபியூலுக்கு வந்து 2 கைஸ் கொஞ்சம் வச்சா கைஸ் 22 இது இருக்காங்க. நம்மளுக்கு நிறையா சார்கோல் தேவைப்படாது கைஸ், நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் கைஸ். நம்ம 45 உட்ஸையும் வச்சு சார்கோல்லாம் செஞ்சு அவ்வளோ லைட் செய்ய போதில்லை கைஸ், நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருந்தால் போதும் லைட்ஸு. அதனால் இன்னும் 2 கூட எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப எடுக்க தேவை, ஒரு 2 மட்டும் எடுத்துக்கலாம் கைஸ், இல்லை ஒரு 3 எடுத்துக்கலாம் கைஸ். அங்கே ஒரு 25 மட்டும் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். நாங்கள் ஒரு 25 இருந்தால் இங்கே வந்து கரெக்டாக இருக்கும்ல, அப்படி பிளான் பண்ணுறேன். நான் 25 அங்கே மட்டும் 25 எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணலாம் கைஸ். 25 அதான் அங்கே ஒரு 25 வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். அதான் இப்போ 3 எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா இங்கே எப்போ பேரட் வச்சுன்னு தெரில, ஏன்னா எல்லாம் நம்மளுக்காகவே வந்து நிற்பாங்க உள்ளது. அந்தளவுக்கு நம்ம ஃபேன்ஸ் கைஸ். இது பேரட் நல்லா பெரிய பேரட் தான் போலகுது. நான் பறக்குது போகுது எல்லாம் ஃபர்னன்ஸோட அந்த ஹீட்டில் தெரியுது கைஸ். எல்லாம் நம்ம இந்த சார்கோல் மட்டும் இப்போ செஞ்சு வச்சுன்னா அதில் பண்ணிடலாம் கைஸ். என்ன கைஸ் நீ இப்படி ஓட்டிகிட்ருக்கு, அது முடிஞ்சாச்சு. ஏன்னா நம்மளே பார்த்து இதை பாண்டா சாப்பாடு தான் கைஸ் இது கொடுக்கணும். நல்லா சாப்பிட்டு குண்டாயிடுச்சு, என்ன பண்ணுறது, குன்ஃபு பாண்டா மாதிரி தான் கைஸ். இது நல்லா சாப்பாடு கொடுத்து இது வர அடிச்சு பார்ப்போமா, அடிச்சு தான் நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி அடை பண்ணுவோம் கைஸ், கொடுப்போம். ஐயோ தெரியாமல் அடிச்சேன் கைஸ். ஐயோ சாப்பாடு அடிச்சேன், திருப்பி வச்சிருமோ. சாப்பாடு கொடுத்துட்டு கைஸ் ஆனாலும் அடிக்குது கைஸ், சாப்பாடு கொடுத்துட்டு அடிக்குது. அதுதான் முடிஞ்சுது கைஸ், சோழி முடிஞ்சிச்சு கதை கந்தல். ஒரு சாப்பாடு கொடுத்து இத்தனை நாள் வளர்த்ததுக்கு ஒன்றால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன். சங்கி சுற்றினு இது போனால் அடிக்குமோ? இல்லை அடிக்கலை. சாப்பாடு தானே கொடுத்தேன், அதுக்கு இதுக்கு இந்த அடி வச்சுதுன்னு. சரி ஃபீட் பண்ணி பார்ப்போம் கைஸ், அடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம கொஞ்சம் இந்த மாற்றி வச்சு அடிச்சுட்டு நம்ம தெரியாமல் ஃபீட் பண்ணுறதுக்கு வேலை அடிச்சிட்டோம் போல கைஸ். அதான் நம்மளை வெறுத்து வாங்கிடுச்சு. இன்னொன்று கொடுப்போமா, வச்சுக்கலாம் கைஸ். எல்லாத்தையும் பிகேக் செகண்ட் வச்சுக்கலாம். ஃபுட்டு நம்மகிட்ட இருக்குது கைஸ் நிறையா, இதை மறுபடி கொடுப்போம். அப்போ தான் கோவம் குறையலைன்னா மறுபடியும் வந்து அச்சரை போகுது. டர்ட் பாக்ஸ் டர்ட் தேவைப்படாது, அதனால் நம்ம ஒன்றும் டர்ட் வச்சு கட்ட போகிறதில்ல. சார்கோல் காய்ச்சிச்சு கைஸ் இவ்வளோகுது. அப்புறம் வந்து மெயின் வேலை லைட்டு தான் கைஸ் செய்யணும். நிறையா டார்ச் இதாக தான் கைஸ் பற்றும். ஏன்னா இப்போ கம்மி டார்ச்லாம் கன்ஃபார்ம் பற்றாது கைஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்ய ஆரம்பிப்போம் கைஸ். நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கும் செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிக் செஞ்சுக்கணும் கைஸ். ஸ்டிக்ஸும் சார்கோலும் தேவைப்படும். நிறைய ஸ்டிக்ஸ் செய்யலாம் போல, ஸ்டிக்ஸ் செஞ்சுப்போம். இப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டாக் கிட்ட செஞ்சுக்கணும் கைஸ். நான் வந்து லைட்லாம் நிறையா தேவைப்படும், நம்ம கம்மியாக செஞ்சுட்டா அது பத்தாமல் போயிடும்ல. நான் வந்து ஒரு ஸ்டாக்கு மேலே தேவைப்படுங்க. சில பேர்லாம் வந்து நல்லா 2 ஸ்டாக் எடுத்துப்பாங்க டார்ச்சு. அது மாதிரிலாம் வந்து பண்ணால் டார்ச்சு அப்படியும் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டாக் எடுத்துகிட்டு போனால் வந்து மைனிங் ரொம்ப பெருசாக போகிறாங்கள, அது மாதிரி தேவைப்படும். நம்ம வந்து பார்ப்போம், நம்ம போகிறத பொறுத்து. காலி ஆச்சுன்னா மறுபடியும் மேலே வந்து செஞ்சுட்டு தான் போகணும். இப்போதைக்கு இது போதும். ஆனால் நம்மளுக்கு மெயினாக அந்த கோலும் அயனும் தான் இப்போதைக்கு தேவைப்படுது. கோல் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் கோல் கிடைக்கும். அயனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அயனும் நல்லா இன்னும் போய் பார்ப்போம். அப்படி இங்கே ஏதோ கிடைக்கலன்னா நம்ம வேறு எங்கேயாச்சும் தான் போயிட்டு மைனிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் கைஸ். இந்த இடத்துல இப்போதைக்கு பார்க்கலாம். அப்படி இந்த இடத்துல எதுவும் செட் ஆகலைன்னா வேறு இடத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரி இப்போ அதுதான் மொத்தத்தையும் ஒட்டியும் உருக்கியாச்சு, சார்கோலாக மாறிடுச்சு. இப்போ மிச்சத்துக்கும் டார்ச் லைட் செஞ்சு வந்தாங்க கைஸ். அது கைஸ் மொத்தமாக இப்போ ஒரு ஸ்டாக் 16 டார்ச் லைட் இருக்குது கைஸ் நம்மகிட்ட. இப்போ மொத்தமாக இந்த டார்ச் லைட்டே கரெக்டாக இருக்குது கைஸ். நம்ம வந்து இதுவே மிச்சம் மீறும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம போக பார்த்தோன்னா பெருசாலாம் எதுவும் இல்லை, பார்ப்போம் கைஸ். ஃபுட் ரிசோர்ஸ்லாம் வந்து கீழே வச்சுப்போம், மேலே வைக்க தேவையில்ல. இப்போதைக்கு பசிக்கல, இதெல்லாம் இங்கே இருக்கணும் கைஸ். மெயினாக பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும் கைஸ் நிறையா. ஏன்னா மைனிங்கில் போய்ட்டு அப்படி திடீர்னு காலி ஆகிடுச்சுன்னா நைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுமேல்ட்டு மைனிங் போக தேவையில்ல, நல்லா தூங்கிட்டு காலில் பார்க்கலாம் கைஸ். நான் பாண்டை ரொம்ப மேலே உட்காந்துருக்கு. மைனிங் கிளம்பலாம். வந்து பிக்காக்ஸ் வேணும் கைஸ், நான் சொன்ன மாதிரியே பிக்காக்ஸ் வேணும் கைஸ். அதுக்கான ஸ்டோனும் இது ஸ்டோன் நம்மகிட்ட கம்மியாகுது. ஸ்டோன் எடுக்கணும் கைஸ் நிறையா. மைனிங் போகிறோம்ல, அதெல்லாம் ஸ்டோன் தான் கைஸ் ஃபுல்லாக. ஒரு 3 செஞ்சுக்கலாம், 5 செய்ய முடியுமா நம்மளால். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது, ஆனால் ஒரு 3 பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிக்ஸ்லாம் வச்சிடலாம், ஸ்டோனையும் வச்சிடலாம், உட்டும் வச்சிடலாம் கைஸ். அப்படியே இங்கே வச்சிடலாம் கைஸ். வாட்டர் மேலன் எடுத்துக்கலாமான்னு. நான் வாட்டர் மேலன் இப்போ எடுத்துக்கிட்டா அது கூட சாப்பிட தேவைப்படுது. இப்போ நான் 4 பிக்காக்ஸ் இருக்குது கைஸ் நம்மகிட்ட. இப்போ நான் 4மே யூஸ் பண்ணாத பிக்காக்ஸ் கைஸ், நம்ம புதுசாக வச்சுருங்க கைஸ், நியூ மாடல்.
இதை மாதிரிலாம் சொல்ல தேவையில்ல. இப்போ வந்து நம்ம மைனிங் எங்கே தான் பண்ணணும்னு யோசிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேம்பு குதிரை போகலாம் கைஸ். ஒரு 2 கொடுக்கலாம் கைஸ். நான் கைஸ் கீழே போட்டு எடுத்து வாயில் வச்சுக்கிச்சு. இது ரொம்ப தப்பாக இருக்கே. இது கீழே போட்ட சில கீழே போட்டு எடுக்க முடியாது தானே. இது அப்படியே கீழே போட்டு எடுத்துக்குது கைஸ். இப்போ இப்படி பண்ணலாம் போல இது கைஸ். இதையும் இன்னும் நிறைய மாதிரிலாம் நம்மளுக்கு இதுக்குன்னே தனியாக ஒரு ஃபார்ம் மாதிரிலாம் செய்யணும் கைஸ். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இது மாதிரி நிறையா ஃபார்ம்ஸ் அது மாதிரி செய்யணும் கைஸ். ஒன்று எடுக்கலான்னு பார்க்குறேன் கைஸ். எடுத்தாச்சு கைஸ். நான் மிச்சம் 8 இருக்குது, அது வச்சுக்கணும் கைஸ். இன்னும் நம்ம அங்கே ஒரு பேம்பு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அந்த பேம்பு தான் வளர்ந்துச்சான்னு பார்க்கணும். அது பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த பரவாயில்ல வந்தது. இதுக்கு சீடு இருந்தால் அதை டேர்ம் பண்ணலாம் கைஸ். சீடு தான் இங்கே கிடைக்க மாட்டேது. அதை இடத்துல எடுக்கணும் கைஸ். சீடு இல்லை இப்போ விட எடுக்கலாம். மைனிங் போகணும். எந்த இடத்துல மைனிங் போகலான்னு வச்சுக்கிறேன். வெளில எங்கேயா போகலாமா? நைட் ஆயிடுச்சுன்னா வரது கஷ்டமாயிடும் வெளில போயிட்டா. நம்ம இங்கேயே பண்ணிடலாம் கைஸ். வீட்டாண்ட பிரியாணி இதில் ஒரு வாட்டி மைண்ட் பண்ணிருப்போம். இது ஸ்டோனுக்காக அப்படியே இங்கே தான் ஏதாவது ஓட்டை போட்டு வந்துருப்போம் கைஸ். சொல்ல இங்கே தான் நம்ம ஸ்டோன் எடுத்தோம் சொல்லி போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுக்கிறதுக்காக இதுக்குள்ளே தான் கைஸ் ஓட்டை போட்டு பூந்து வந்தோம். அதனால் இங்கே தான் ஸ்டோன் எடுத்தோம். இது படிக்கிட்டு மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம இன்சைடும் அன்சைட்லாம் நிறையா ஸ்டோன் எடுத்துருப்போம் கைஸ் போன வீடியோவில். இங்கே தான் அப்படியே அதே மாதிரி இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே படிக்கிட்டு மாதிரி செய்யணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக கிளியர் பண்ணு. இங்கே ஒரு டோட்டு செடி அப்படியே கீழே ஒரு டோட்டு வைக்கணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். படிக்கிட்டு மாதிரி இருந்துச்சா அப்படியே இதை வெட்டினே போக வேண்டியதாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்டோனும் கிடைக்கும். அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ இங்கே கோல் தான் கைஸ் வேணும். இப்போ நான் கோல் தான் மெயினாக தேவைப்படுது. ஆனால் இங்கே இது கோல் கிடைச்சிச்சு கைஸ். கோல் நம்ம நினச்ச மாதிரியே கோல் கிடச்சிச்சு கைஸ். இனிமேட்டு இந்த கோல் ஃபுல்லாக மைண்ட் தான் யூஸ் பண்ணி எடுக்கணும். நிறைய கோல் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எடுக்க வந்துனே இது பாருங்க கைஸ். நிறைய கோல் இருக்கு கைஸ். இன்றைக்கி விடக்கூடாது, ஒரு வேட்டை தான். நான் கோல்லாம் இப்போயே எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மடியெலாம் தெரியும்னு நினச்சா கஷ்டம். அப்புறம் மடி கிடைக்காம போயிடுங்க. அதனால் இப்போயே நிறையா கோல் எடுத்துக்கணும். கண்ணா எடுக்க வந்துனே இருக்குது. ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ். எடுக்க வந்துனே இருக்குது நிறையா. நீ ஃபுல்லாக கோல் வேட்டை தான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை கைஸ், நிறையாவே வருது. நான் கூட கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்த்தீங்க. எவ்வளோ கைஸ் பாருங்களேன் கொஞ்சம் கீழே. இந்த மாதிரிலாம் கோல் கிடைக்குமா? நிறையா இருக்குது. இது மாதிரி எடுத்து வச்சுங்க கைஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டே. அதனால் தேவை தான் போடும், நம்மளுக்கும் தேவைப்படும் கோல். அதனால் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். சரி வரல கிடச்ச கோல் இப்படி போதும் கைஸ். வரது இல்லை. சரி நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். கண்டினியூ பண்ணுவோமா கைஸ்? இப்படியே மைண்ட் பண்ணே போனால் -11 இருக்கணும் கைஸ். கொஸ்டின் இப்போதைக்கு இது கிடைக்கிற மாதிரி தெரில. சரி டார்ச்சி வச்சுருந்தா போன போலகுது கைஸ். போக இருட்டாகுது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இருட்டாயிடுச்சு. இதே சில இடத்துல என்ன கைஸ் கண்ணுக்கு பார்க்குற இடத்துலாம் கோலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நான் சொன்னேன் கைஸ் இந்த வீடியோவில் கோல் வெட்டன்னு. நான் சொன்னல மைனிங் போனாலே கோல் கிடைக்காம இருக்காது. நினச்ச மாதிரியே கோல் கிடச்சிச்சு. எல்லா கோலையும் வலிச்சு எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் ஒரு அயன் தான் கிடைக்கல. அதான் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல ஒரு பிஎக்ஸ் கால் பண்ணிட்டோம் நம்ம. சரி விடுங்க. எவ்வளோ தூரம் பாருங்க ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். -22 இருக்கிறோம் நம்ம. இப்போ இன்னும் ஆனால் கீழே இதெல்லாம் கம்மி தான். சின்ன கீழே போனுங்க கைஸ். -22 கம்மி தான். சில பேர்லாம் -64 தான் டைமண்ட்லாம் எடுக்கிறாங்க கைஸ். அது மாதிரிலாம் மைனஸ்லாம் இன்னும் போகலாங்க கைஸ். ஆனால் அதுக்குள்ளே நம்ம டைம் பற்ற மாதிரி தெரியாது. பார்ப்போம். அதுக்குள்ளே போக முடிஞ்சா போயிடலாம் கைஸ். காப்பர் இருக்குது கைஸ். ஆனால் இப்போலாம் காப்பர் வச்சு நிறைய செய்யலாம் தெரியுமா கைஸ்? அதனால் நம்ம காப்பர் எடுக்கணும் கைஸ் ஃபஸ்ட்டு. நான் காப்பர் வச்சு நம்ம நிறையா இப்போ தான் செய்யலாம். என்ன கைஸ் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையே? சரி இல்லையே ஏதோ நம்ம அயன் எடுக்கலான்னு பார்த்தா டேர்ட் வருது. இல்லை கைஸ் தப்பாக இருக்கே. சரி நம்ம காப்பர் எடுத்துக்கலாம் கைஸ். ஆனால் காப்பர் வச்சு நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் செய்யலாம் கைஸ். காப்பர் பிளாக்கு அதெல்லாம் இப்போ வந்துருக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் கைஸ். ஆனால் ஏன்னா அயன் கிடைக்கிற மாதிரி தெரியல. காப்பர் கிடைக்குது கன்ஃபார்மாக. அப்போ அயன் கிடச்சிடும் கைஸ். காப்பர் கிடைக்குதுண்ணா. ஆனால் எனக்கு கிடைக்காது தான் தோணுது. என்னமோ மை ஃபீலிங், என் கணிப்பு நம்ம கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா டேர்ட்டு வருது இவ்வளோ கீழே. அதுவும் -29 -29 எப்படி டேர்ட்டு வரும்? டேர்ட்டு -39 என்ன வந்துட்டோம். இன்னும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில கைஸ். இல்லை எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கிடைக்கிற மாதிரி தெரில. இன்னும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில கைஸ். அவ்வளோதான். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். -43 வந்துட்டோம் கைஸ். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போயிடலாமா? கோல் கிடைக்குது கைஸ். கைஸ் இன்னும் கோல் வேட்டை தான் போடுது உண்மையாலே. நான் சும்மா சொன்னேன் கைஸ். ஒரு அச்சு விட்டேன் கைஸ் கணிப்பில் கோல் வேட்டைன்னு.
அதுக்கு நீ இப்படியா வாங்க டேர்ட் வந்து -44 கிட்ட போயிட்டு இது டைமண்ட் வரும்னு பார்த்தா என்ன டேர்ட் வருது. இல்லையே காய்ஸ் தப்பாகுது பாருங்க. டேர்ட்லாம் இந்த இடத்துல வரக்கூடாது. இவ்வளோ கீழே வந்து டேர்ட் வருது. நான் அயன் தான் என்னத்துக்கு வந்திருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துக்கு இல்லை வரலையோ, நம்ம வேறு இடத்துல தான் போய் மைண்ட் பண்ணுங்க. அவ்வளோ இங்கே நம்ம வந்ததே வேஸ்ட் தான் பழகுது. நம்ம நேராக மேலே போயிட்டு வேறு இடத்துல தான் மைண்ட் பண்ணணும். வரல சீக்கிரம் கோல்லாம் எடுத்துக்கலாங்க. ஏன்னா கோல்லாம் நிறைய தேவைப்படும். ஒரு ஸ்டாக் கிட்ட கோல் எடுத்துக்கினா கரெக்டாக சிஸ்டம் கரெக்டாக ஒரு ஸ்டாக் கோல் இருக்குது கைஸ் நம்மகிட்ட. இப்போ அவ்வளோதான் கைஸ் செம்ம வேட்டை கைஸ். இது மேலே எதுவும் போகிறது வேஸ்ட் தான் கைஸ். இதோட அவ்வளோதான் கைஸ். நம்ம மைனிங்கை முடிச்சிக்கலாம் கைஸ். அதான் அதுவும் கிடைக்க மாட்டேன். -48 இருக்கிறோம். -49 கைஸ். இதோட பொசிஷன் வந்து -50 வந்துட்டேன் கைஸ். -50 இருக்கிறோம். ஆனால் எதுவும் கிடைக்கல. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அதுதான் கைஸ். மேப் எவ்வளோ தூரம் தோன்றுனது கைஸ். -50 இருக்கிறோம் கைஸ். ஃபுல்லாக -51 வரைக்கும் நம்ம தோன்றிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு மேலே போயிட்டு காட்டுறேன். இன்னும் நிறையா வந்துருக்கும் கைஸ். கைஸ் போக பாருங்க. நம்ம இன்சைடு ஒன்று வளைச்சிருப்போம். அது உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினைக்கிறேன்னா இன்சைடு பார்த்தீங்கன்னா அதே பாருங்க வளைச்சி வச்சுருங்க கைஸ். எனக்கு டேர்ட் இருக்குன்னு சொன்னால இதில் காப்பர் எடுத்தேன் கைஸ். இந்த தான் இப்போ இது ஃபுல்லாக மேலே போடுங்க. நைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ போய்ட்டு தூங்கிட்டு காலைல தான் சேர்ந்துக்கணும். இதுதான் நம்ம வந்து கோல் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம் கோல் எடுத்து எடுங்க கைஸ். மேலே நேராக போவோம். இதுவும் இங்கே தான் கோல் எடுத்தோன்னு நினைக்கிறேன். அவன் 2 இடத்துலையுமே கோல் எடுத்தேன். நான் கோல் 2 வாட்டி கிடச்சதில்ல. கரெக்டாக ஒரு ஸ்டாக் இருக்குது கைஸ் கோலில். இப்போ மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு கைஸ். நைட் ஆயிடுச்சு கைஸ். நினச்ச மாதிரி கைஸ் இடிக்குது கைஸ். இங்கே மேலே போகல. இதான் இங்கே ஒரு டார்ச் வச்சுலாம் கைஸ். இல்லைனா இங்கே ஜாம்பி எதாவது ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகல கைஸ் மேலே. நம்ம இங்கே டேர்ட் இடிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி நம்ம காலையில் ஆகிடுச்சு. அதான் கைஸ் நேற்று நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிருப்போம். இதான் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வேஸ்ட்டு கைஸ். இந்த இடம் கடை வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த ஷீப்லாம் எடுத்துக்கலாம். அதில் உள்ளே தான் தேவைப்படும் கைஸ். அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதை வச்சு நம்ம ஜாம்பிஸ்லாம் இது கைஸ். அங்கே கூட நிறைய பேம்புலாம் இருக்குது கைஸ். ஜாம்பி என்ன இந்த கண்ணு ஜாம்பி என்ன பார்த்தே பண்ணலாம். சரி சரி அந்த சைடு இந்த உள்ள நம்ம அந்த சைடு இப்போ போய் அங்கே மைனிங் பண்ணலாம் கைஸ். அந்த சைடு தனியாக ஒரு ஐலாண்டே இருக்குது. அந்த ஐலாண்டில் கன்ஃபார்ம் அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த அடுத்த வீட்டில் டைமண்டாச்சும் எடுக்கணும் கைஸ். இல்லைனா ஃபார்மிங் பண்ணணும் கைஸ். இல்லைனா ஃபார்மிங் அடுத்த வீடியோவில் இது மாதிரி அயன் கன்ஃபார்ம் அடுத்த வீட்டில் எடுக்காமல் விடக்கூடாது கைஸ். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.